முதலாவதாக ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட மேஷ ராசிக்கு இந்த வருடம் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ராசியினருக்கு சுப விரயம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். மெயினான விஷயம் சுப விரயம். அதிக கோவம் படாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவருக்கு நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு வீடு கட்டும் யோகம் இதுநாள் வரைக்கும் கிடைக்கலனாலும், இப்ப கிடைக்கிறதுக்கு ஏதாவது பாதியில விட்டிருந்தாலும் அவங்களுக்கு இப்ப அந்த யோகம் உண்டு. அவங்க சுபவிரயம் பண்ண காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மருத்துவ செலவுலேருந்து தப்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு குரு சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு தொடர்பு இதெல்லாமே இருக்கு. இவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன வழிபடுவதன் மூலியமாக அங்க போயிட்டு மஞ்சள், குங்குமம், விரலி மஞ்சள், சரடு இதெல்லாம் அவங்க ஒரு அர்ச்சனை பண்ணி, அத அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவதன் மூலமா, அவங்க வீட்ல நல்ல மங்கள நிகழ்வு நல்லா நடக்கும். அவங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலையாட்கள் ஏதாவது தொழில்ல வேலையாட்கள் அவங்களுக்கு செய்யல, நல்ல நிலையா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணி குடுக்கும். இந்த நிரந்தரம் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை தேடி தரும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. இந்த வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தேடித் தரும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று வெங்கடேசன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வெங்கடேசன் அவர்கள் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வேந்தர் டிவி நேயர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 மேச ராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்குமே தடைப்பட்டு போயிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த வருடத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். புதிய புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கான அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குழந்தைகளுக்கு பள்ளியில் பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில் ஒரு போட்டித் தேர்வுகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா, அற்புதமான வகையில் இந்த வருஷம் ஜெயிச்சு காட்டுறதுக்கான அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் அமைய இருக்குது. அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு தொழிலிலுமே எத்தனையோ தடைகள் இருந்தாலும், புதிய புதிய வீடு கட்டலாம், புதிய இடம் வாங்கலாம், அது மாதிரியான விஷயம் இதுவரைக்குமே நடக்கல அப்படின்னா இருந்தாலும் கூட, இந்த 2026 அதுக்கான சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. திருமண தடைகள், குழந்தை பேர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இதுவரைக்குமே கிடைக்கல அப்படின்னாலும் கூட, இந்த வருஷத்தில கிடைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உங்களுக்கு சில சில தடைகள் வந்தாலும் கூட, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்றும், சஷ்டி திதி அன்றும் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலியமாக சிறிய சிறிய தடைகள் இருந்தாலும் விலகி மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் என்று சொல்லி நிவர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. இப்போ ஐயா பள்ளி குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பா அமையும்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா திரு மணி முருகேசன் ஐயா கிட்ட மேஷ ராசி எப்படி அமைய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க ஐயா. வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசிக்காரங்க பொறுத்தவரையிலும் 2, 3 விஷயங்கள்ல ரொம்ப கவனம் வேணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நினைவாற்றல் குறையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய உண்டு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நெறைய உண்டு. பண விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறவுகளால அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க நேரடி கவனம் செலுத்துவது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில பண விவகாரங்கள்ல ஏமாந்து போறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால, அந்த விவகாரத்தில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ இவரு சொல்லிட்டாரு. ரொம்ப அருமையா சொன்னாரு. அடுத்ததாக இப்போ நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப் போகுது? இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 புது வருடம் உலக மக்களுக்கும் வேந்தர் டிவி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2026 இவங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ கல்யாணம் யார் யாருக்கு லேட் ஆகுதோ கல்யாணம் பண்ண வேணும்னா ஜூனுக்குள்ளே கல்யாணம் அமைஞ்சு விடும், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரியா தந்தையால் அவங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு. தந்தையால் ஒரு தொழில் வச்சு கொடுப்பாங்க. தந்தைக்கும் சரியில்லாத காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் பொற்காலமாக இருக்கும். அதே ஒரு 16ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அபிலாசைகள் ஆசைகள் நிறைய தொழில் முறையில் பிஸ்னஸ் பெருசாக பண்ணுனா பண்ணலாம். ஏன்னா அவங்க திட்டம் போட்டு செய்யணும். திட்டம் போட்டு செய்யலைன்னா பெரிய கடன் உண்டாக்கிடும். அதனால் அவங்க தொழில் முறையில் பணம் சம்பாதிக்கிற முறையில் நல்ல வழியில் அவங்க முதலீடு போட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கும்.
என்ன 5ஆம் இடத்துல வந்து கேது போன்றனால ஒரு மனக்குழப்பம், ஒரு பயம், பதட்டம்லாம் இருக்கும். வேணா ஞானத்த குடுப்பாரு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுனால தான் ஜூன் மாசத்துக்கு பிற்பாடு குழந்தை கிடைச்சிடும். சொத்துல ஏதாச்சும் கொஞ்சம் வில்லங்கம், பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் இருந்தாங்கன்னா, அது வந்து ஜூன் மாசத்துக்கு பிற்பாடு அது மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பமா இருக்குமோசரம், அதில கரெக்டான முடிவு எடுத்தாங்கன்னா, சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். மேச ராசிக்கு அரிமான ஆண்டு. குடும்பத்தில வந்து சொத்து, பத்து மற்ற விஷயத்தில குழந்தையில வந்து கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் பயம், பதட்டம் இருக்குமோசரம், மற்ற விஷயத்தில எல்லாமே நல்லா இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு. ஓகே ஐயா. இப்போ அடுத்ததா நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி ஐயா, இப்போ நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீரமும் தைரியம் மிக்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த வருடத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனி நடக்குது, அதனால் வந்து மனசுக்குள்ள ஒரு பயம், பதற்றம், படபடப்புலாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க. 2025 படாத துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இதிலிருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், இந்த மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த உடல் ஆரோக்கிய மேன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை மேன்மை அடைவதற்கும், அதேமாரி பணத்தை பல மடங்கு பெறுவதற்கான முயற்சிகளும், புதிய முயற்சிகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டின் மூலமாக நிறைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது. இந்த வருடத்தில் பல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முருகனை வழிபாடு செய்யுங்க. இந்த வருடங்கள் சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமையும். அருமையா சொன்னீங்க ஐயா. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தொழிலில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். தொழிலே இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, உத்தியோகத்தில் தடை, இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நிரந்தர தொழில் அமைப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏற்படும். வயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். அதில் கவனமாக இருப்பது நன்மை. 7.5 சனி தாக்கம் இருப்பதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டுவிட்டு புலம்பாதீர்கள். யாராவது செய்து கொடுக்கக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், ஐயா என்னால் முடியாது, மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. ஏன்னா பிறருக்காகவே எப்பொழுதும் மேஷம் வாழும். தனக்காக வாழத் தெரியாது, பிறகு வருத்தப்படும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்காது. இந்த ஒரு ஏரியா தான் மேஷம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 7.5 சனி தாக்கத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி எடுப்பது நன்மை தரும். மேஷத்திற்கு கண்டிப்பாக பல விஷயங்கள், சுபகாரியங்கள், வீடு கட்டுறதெல்லாம் இல்லாததெல்லாம் நடந்து ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக மொத்தத்தில் மேஷத்துக்கு தொழில் கிடைப்பதனால் அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக சுதாகண்ணன் அம்மா அவர்கள், நீங்க சொல்லுங்க. அந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி அன்பர்கள், 7.5 சனி வந்திருக்காங்க, விரயசனியாகவும் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றமாக கொண்டு போயிடும். தொழில் தொடங்குறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அதில் இறங்கி வேலை பார்க்கணும். மேனேஜரோ மற்றவங்களோ அவங்கெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி விலகி இருந்தீங்கன்னா அதில் நிறைய நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் எப்போவுமே 7.5 சனி இருக்கும்போது அதனால் தானே இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். குழந்தைகள் வெளிநாடு போகிறது, படிக்கிறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கடன் தேவைப்படுற அளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தூக்கமின்மை இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் கொஞ்சம் அதிகம் இருக்க வேண்டாம். அவங்களுடைய குடும்ப விஷயங்களில் வெளியில் பேசாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. இது சுற்றுக்கணக்குகள்லாம் 7.5 சனியில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம், வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும். திருமண விஷயங்களில் தாமதமானவங்களுக்கு ஜூனுக்குள்ளே நடத்திக்கிறது நல்லது. தாய் தந்தர்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கலாம். மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான ஆண்டாக தான் இருக்குது.
சிறப்பு அம்மா. சின்னசேலம் சுதாகண்ணன் அம்மா அவர்கள் வந்து மேஷராசிக்காரர்கள் எந்தெந்த இடங்கள்ல வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. வேந்தர் டிவி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டுக்கான நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தை சாராதது. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பிறக்குது, மாறுது, அதற்கான மேஷராசிக்கான பலன். மேஷராசியை பொறுத்தவரையிலும் கால் பாகம், இடுப்பு, முழங்கால், மூட்டு, கால் நெகமாவது அடிபடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். வண்டி வாகனத்துக்கான விரயம், வண்டி வாகனத்துக்கான கடன், புது வாகனத்துக்கான கடன், 2 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலர் கடனில் வாங்குறதும், 4 வீலர் வச்சுருக்கிறவங்க இன்னும் வசதியான 7 பேர் அமர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வாகனங்கள் வாங்குறதும், அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்கான முயற்சிகள், வெளிநாட்டு விசாவுக்கான முயற்சிகள், கம்பெனியில் நீ என்னை வேலைக்கு அனுப்பாட்டி என்னய்யா, நீ எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காட்டி என்ன, நீ என்னை ஃபாரின் அனுப்பாட்டி என்ன, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த காசை விரயம் பண்ணி செலவு பண்ணி போகக்கூடிய அளவுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. வீட்டில் சிங்க்கு, சாக்கடை, செப்டிக் டேங்க்கு, மாடி படிக்கட்டுகள், மாடி கட்டுவதற்கான கடன், இந்த கட்டிட வேலைக்கான கடன் அப்படிங்கிறது உங்களை தேடி வருவதற்கான அமைப்பும் நிறைய உண்டு. ஒன்றே ஒன்று, ஈரமாக இருக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது ரப்பர் மேட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைனா வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய உண்டு. உங்கள் கூட இருக்கிறவங்கள மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. உங்களை யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்கள் உடன் இருப்பவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், லாபம் வரக்கூடிய ரகசியங்கள் வெளியில் போகக்கூடாது. ஹனுமன் சுவாமியோட பிரார்த்தனை, நாமக்கல் விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி தங்க மலர் அர்ச்சனை செய்வது மேஷராசிக்கு அனைத்திலும் பாதுகாப்பு.